நேற்று நான் செக்கப்புக்காக போயிருந்தேன். அப்போ என் பக்கத்துல ஒரு சின்ன பொண்ணு ஒருத்தவங்க வந்து உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட கேட்டாங்க, அக்கா பிரெக்னெண்டா இருக்கும்போது ஐப்ரோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களோட எந்த டவுட்டா இருந்தாலும் ஒரு தடவை டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ப்ரெக்னென்சியில் ஐப்ரோ பண்ணிக்கலாமா, ஃபேஷியல் பண்ணிக்கலாமான்னு நிறையா பேஷண்ட்ஸு டவுட் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு அன்காம்ப்ளிகேட்டட் நார்மல் ப்ரெக்னென்சி, எந்த ஒரு ஹை ரிஸ்க்கும் இல்லாத மதர் ஒரு வாட்டி ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிக்கிறதுனாலையோ ஃபேஷியல் பண்ணிக்கிறதுனாலையோ உங்கள் ப்ரெக்னென்சிக்கு எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. இது வந்து நான் சொல்லலை, அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி சொசைட்டி, அமெரிக்கன் டெர்மட்டாலஜி சொசைட்டி இன்டர்நேஷ்னல் கைட்லைன்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரிங் ப்ரெக்னென்சி ரெட்டினால் கண்டெய்னிங் க்ரீம்ஸோ இல்லைனா ரொம்ப ஸ்ட்ராங்கான கெமிக்கல்ஸோ, அட்வான்ஸ்டு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸு, லேசர் ட்ரீட்மெண்ட்டோ, விகரஸான ஸ்க்ரப்பிங்கோ அது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா இயல்பாக ப்ரெக்னென்சியில் நம்ம ஸ்கின் ரொம்ப மிருதுவாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஏதோ ஒரு நாள் ஒரு ஐப்ரோ த்ரெட்டிங் ஒரு ஃபேஷியல் பண்ணுறது உங்களுக்கு ப்ரெக்னென்சியில் சேஃப் தான். நீங்கள் வளைகாப்பு சீமந்தம்னு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகும்போது அன்றைக்கி ஒரு நாள் இதெல்லாம் பண்ணிக்கிறதுனால உங்கள் ப்ரெக்னென்சிக்கு எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது. தே ஆர் சேஃப் இன் ப்ரெக்னென்சி. தேங்க்யூ.